பிரைஸ் தி லார்ட். பைபிளில் விசுவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் காத்திருக்குதலுக்கும் பெரிய எக்ஸாம்பிளாகவும் ரோல் மாடலாகவும் இருக்கக்கூடிய அன்னாளை பற்றின ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பிராயிம் அப்படிங்கிற மலை தேசத்தில் எல்கானான்னு ஒரு மனுஷர் இருக்கார். இந்த மனுஷருக்கு 2 மனைவிகள், அன்னாளும் பெனின்னாளும். பெனின்னாளுக்கு குழந்தைகள் இருந்தார்கள், ஆனால் அன்னாளுக்கு பிள்ளைங்க இல்லாமல் இருந்துச்சு. இப்போது நம்மளோட எல்கானா எப்படிப்பட்டவர்னா, அன்னாள் மேலே அளவு கடந்த அன்பும் ரெஸ்பெக்டும் வச்சுருந்த ஒரு மனுஷன்தான் நம்மளோட எல்கானா. இப்போ எல்கானாவுக்கு ஒரு வழக்கம் இருக்குது. அவர் வருஷந்தோறும் சீலோவுக்கு போவார். எதுக்குன்னா, அங்கே போய் சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், அங்கே அவருக்கு பலியிடுறதுக்காகவும் அங்கே சீலோவுக்கு எல்லா வருஷமும் போவார். பெனின்னாள் எப்பயுமே அன்னாளை துக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்களாம். குழந்தை இல்லாததை சொல்லி அவங்கள எப்பயுமே அழ வச்சுட்டே இருப்பாங்களாம். இதனால் அன்னாள் ரொம்ப மனசொடிஞ்சு போய் அழுது சாப்பிடாமலாம் இருக்கிறத பார்த்து எல்கானா, எதுக்காக அன்னாலே நீ அழுதுட்ருக்க, சாப்பிடாமல் இருக்க, உனக்கு எத்தனை குழந்தைங்க பிறக்காமல் போனால் என்ன, நான் உனக்கு குழந்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆறுதலாக நிறைய வார்த்தை பேசியிருக்காரு. ஏன்னா எல்கானா அன்னாள் மேலே அந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தார். ஆனால் அன்னாள் அழுதுட்டு அப்படியே ஒரு மூலையில் முடங்கி உட்கார்ந்து விடலை. அன்னாள் என்ன செய்தாங்க தெரியுமா? நேராக கர்த்தர்கிட்ட போய், சேனைகளின் கர்த்தாவே, என்னோட சிறுமையை நினச்சருளி எனக்கு நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை எனக்கு கொடுத்தீங்கன்னா அவனை நான் உங்களுக்குன்னு ஒப்பு கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உங்களுக்குன்னு அவனை கொடுப்பேன்னு ஜெபம் பண்ணுறா. இப்படி அழுது துக்கமாக கர்த்தர்கிட்ட இருதயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணிவிட்டு அன்னாள் நேராக எந்திரிச்சு திரும்ப தன்னோட வீட்டுக்கே போய் அங்கே போய் போஜனம் பண்ணுறா. திரும்ப அவள் துக்கப்படவில்லை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஏன்னா தன்னோட இருதயத்திலிருந்து எல்லா பாரத்தையுமே சேனைகளின் கர்த்தரிடத்தில் இறக்கி வச்சுட்டு அவங்க தன்னோட வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் அப்படியே தாண்டிடுச்சு. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னா, அன்னாள் கர்ப்பவதி ஆகிறாள். கர்ப்பவதியாகி அழகாக ஒரு புத்திரனை, ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். கர்த்தர் அவளுக்கு நினைத்தருளி கொடுத்த குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு சாமுவேல் அப்படின்னு பேரும் வைக்கிறாள். அப்படியே என்ன ஜெபம் பண்ணாங்களோ அதுக்கு ஏற்றபடி குழந்தை பால் மறக்கிறத உடனே கொண்டு போய் ஏலியின் இடத்துல ஒப்பு கொடுத்து, இனிமேல் இவன் கர்த்தருக்கு சேவை செய்வான் அப்படின்னு சாமுவேலை அங்கே கொண்டு போய் கர்த்தர் அண்டையில் ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம அன்னாள்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் ஜெபம். நம்ம எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மனுஷர்களால் நிந்திக்கப்படுறப்போ நமக்கு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்றத என்றைக்குமே நம்மளோட மனசில் வச்சுருக்கணும். 2, விசுவாசம். அவங்களுக்கு எத்தனை வயசாயிருக்கும்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் அவங்க கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து எனக்கொரு குழந்தையே கொடுங்க அப்படின்னு தன் மேலேயும் விசுவாசம் வைத்து ஜெபம் பண்ணா. 3, அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்களோ அதில் அப்படியே ஸ்டக் ஆன் ஆகி இருந்தாங்க. யாருக்காகவும் அதை மாற்றிக்கலை. நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்னதுலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையுமே நீக்கி போடுறதுக்காக நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறாருன்றதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம ஜெபம் மேலேயும் நம்ம கர்த்தர் மேலேயும் நமக்கு ஒரு அளவு கடங்காத விசுவாசம் நமக்கு வேணும். 3, கர்த்தர் விஷயத்தில் என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதில் நம்ம நிலைத்து நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.